Okay, sir. Using spherical coordinate, using spherical coordinate, evaluate triple integral over s x squared plus y squared into dx dy dz. இங்க சொல்லிட்டோம் where s is the portion of where is s is the portion of x squared plus y squared plus z squared equal to a squared from the important way cut by the cut by the cone cut by the cone x squared plus y squared equal to 3 z squared equal to 3 z squared. See the question. Evaluate this integral using spherical coordinate. அவன் கோன் கொடுத்துட்டான் பட் இது வந்து நம்ம ஸ்பியர்னு சொல்லல அப்போ நம்ம வந்து இது ஸ்பியர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸ்பியரோட ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ண முடியாது இது ஸ்பியரோட ஈக்குவேஷன் தான் அப்போ நம்மளுக்கு தெரியுது ஸ்பியரோட ஈக்குவேஷன் Cut by. சரி இது எது பவுண்டடு கோனோட கோனோட ஈக்குவேஷன் இது என்ன அப்படிங்க கான்ஸ்டன்ட் டைம் வந்துருக்குது அவ்வளோதான் அதனால சென்டர் மட்டும் மாறுன்னு அசியூம் பண்ணிக்கணுமா சார்? சென்டர் மாறாது சென்டர் எப்போ மாறும் கான்ஸ்டன்ட் டைம் மாறினாலும் சரி. சென்டர் மாறாது அந்த ப்ளஸ் மைனஸ் வரும்போது எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் இப்படி வந்தால் தான் உனக்கு வந்து சென்டர் மாறும் சரிங்களா ஓ ஓகே இது சார். வந்து ஜஸ்ட் மல்டிபிகேஷன் இது வந்து உன்னோட ரேஞ்ச் ஓகே மாறும் சார். அந்த வேரியேஷன் சொல்லுவாங்க அந்த ஓகே சார். வேரியேஷன் மாறும் தவிர மற்றபடி இது கோன் தான் ஓகேங்களா ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஸ்பியர் வித் அது சென்டர் ஏ ஸ்பியருக்கு முன்னாடி இங்க என்ன சொல்லிட்டானா எஸ் வந்து சரி. என்ன சொல்றான் எஸ் இஸ் த போர்ஷன் ஆஃப் எது சொல்லிட்டாங்க ஸ்பியர் வித் கட் பை த கோன் அப்ப கோன் எங்க கட் ஆகுதோ அதான் நம்மளுக்கு பவுண்டட் ரீஜன் சரிங்களா அப்ப எது பவுண்டட் ஆகும் நம்ம செக் பண்ணணும் ஓகே. சரிங்களா அப்ப கோனை வச்சு தான் அந்த ஓகே ஸ்பியரோட சார். பவுண்டட்ஸ் கிடைக்குது அப்ப அந்த கோனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரி எனக்கு சரி இப்போ சொல்யூஷன் போடுறோம் ஓகே சார். அவங்க நார்மலாக போடுறது தான் சொல்யூஷன் இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டுங்கிறாங்க அதனால ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் எடுத்துக்கங்க எக்ஸ் ஈக்குவல் டு given that using spherical coordinate therefore I will taking the values r sin pi cos theta வா அது நார்மலாக எடுத்துக்கங்க y equal to r sin pi sin theta and z equal to r cos pi நெக்ஸ்ட் என்ன வரும் எக்ஸ் எடுத்தாச்சு dx dy dz என்ன கிடைக்கும் r ஸ்கொயர் sin பை dr d theta சாரி t பை t theta இது நார்மலாக எடுத்துக்கோங்க ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டும் கொடுத்தனால நான் வந்து இது எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் என்ன நடக்கும் அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் எஸ் இஸ் பவுண்டட் பை த கோன் எஸ் இஸ் பவுண்டட் கட் பை த கோன் கொடுத்துக்கிறான் அதனால பவுண்டட் பை த கோன் கோன் எங்கே கட் ஆகுதோ அதான் நம்மளோட ரீஜியன் அதோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அதோட ஈக்குவேஷன் என்ன ரெண்டு இது கோன் அண்ட் இது தானே அப்போ என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3z ஸ்கொயர் அண்ட் ஆல்சோ ஸ்பியர் அந்த கோன் எங்கே கட் ஆகுது ஆல்ரெடி இருக்கிற ஸ்பியரில் கட் ஆகுது அதோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சரியா கண்ணு அப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து கார்டீசியன் கோஆர்டினேட் வச்சு நம்ம டயக்ராம் போகிறோம் போட்டலாமா இப்போ இதனோட ரேடியஸ் என்ன சார். இதனோட ரேடியஸ் என்ன கண்ணு சென்டர் வந்து 0,0,0 அண்ட் ரேடியஸ் என்ன ஏ 0,0,A. ஏ சார். அதை ட்ரா பண்ணியிருக்கேன் ஸ்பியரை ட்ரா பண்ணி கோன் ட்ரா பண்ணுங்க அவ்வளோ முடிஞ்சது மேக்ஸிமம் 90% ப்ராப்ளம் முடிஞ்சது நம்ம ஈக்குவேஷன் மட்டும் டயக்ராம் போட்டால் முடிஞ்சிச்சு லிமிட் கண்டுபிடிக்க மட்டும் கேர்ஃபுல்லாக கண்டுபிடிச்சா போதும் இப்போ ஆரிஜின் வச்சு தான் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம் அப்போ ஆரிஜின் பாயிண்ட் எது இது ஆரிஜின் 0,0,0
அப்போ ஸ்பியர் ட்ரா பண்ணுறேன். ஸ்பியர் பார்த்தா நீங்கள் நம்மளுக்கு சர்க்கிளாக தான் ஃபார்ம் ஆகும். எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்காது. ரேடியஸ் ஏன்னு போடணும். எல்லா ரேடியஸ் வந்து ஏன் 3 இடத்துல 7 கட் ஆகும். கட்டுங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து 7 கட். எஸ் சார். அப்போ இது என்னது 0, சரி ஆமாம் 0, 0, A. அப்போ இங்கே என்னது 0, A, ஓ A, இங்கே ஓ வந்து Z ஆக்சிஸ். சாரி சார், இங்கே சாரி வந்து சார். ஓகே இல்லை நான் ஆக்சிஸ் நோட் பண்ணல. என்னோட மிஸ்டேக் தான். ஆக்சிஸ் நோட் பண்ணிக்கணும். A, 0, 0. ஸோ அடுத்தது எங்கே என்ன கிடைக்கும் Y 0, A, 0. 0, A, 0. கிளியரா? ஓகே சார். இப்போ கோன் வரையணும். x² + y² = 3z. இப்போ இஜெட் ஆக்சிஸ் மேலே தான் நம்மளுக்கு கோன் இது பார்த்தீங்கன்னா கோன் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மேலே பார்த்து தான் இருக்கும். ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன வருது? ஓகே சார். இதை வந்து இங்கே பண்ணிக்கோங்க. இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. கோன்னால இது வந்து சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். கட் பை த கோன் தான் நம்மளுடைய ரீஜன் பார்ட். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஒர்க்கு ஓரளவுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்? ஆர் அண்டு பையோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்மளோட மெயின் ஒர்க்கு ஆர் அண்ட் பை. இது பார்த்தா கம்ப்ளீட் ஸ்பியர் தான் வந்துருக்குது. இது அந்த ஸ்பியர் பற்றி சொல்லல. இது கம்ப்ளீட் ஸ்பியர். டீட்டோட வேல்யூ நீட்டாக இருந்துச்சு. 0 to 2 பை இருந்துச்சு. நம்ம மெயின் ரீஜன் யாரு? ஆரும் பை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோன் வச்சு கண்டுபிடிச்சலாமா? கோனோட ஈக்குவேஷன் கொடுத்த ஈக்குவேஷன் x² + y² = 3z². சார் R ஏன்னு சொல்லலாமா சார்? 0 to A. ஆமாம்மா, இங்கே என்ன வருதோ அதை நம்ம எடுக்க போகிறோம். பட் 0 to A வருமா இங்கே? அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ரேடியஸ் மாறுறதுன்னா நம்ம பார்க்கலங்க. செக் பண்ணிக்கலாம். நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்போ x² + y² ரேஞ்ச் என்ன கிடைக்கும்? r² என்ன கிடைச்சது? r² sin² பையா? r² sin² பை ஈக்குவல் இங்கே என்ன கிடைக்குது? 3r² இஜெட்டோட வேல்யூ cos² பை. கரெக்டாப்பா? இது ஆல்ரெடி நம்ம போட்டுக்கிறோம். r² sin² phi = 3 r² cos² phi. இந்த r² கட் ஆயிருமா? அப்ப என்னாச்சு? tan² பை ஈக்குவல் என்ன கிடைக்குது? tan² phi = 3. அப்ப tan பை ஈக்குவல் டு √3. √3. எஸ் சார். அப்ப பை ஈக்குவல் என்ன கிடைக்கும்? tan இன்வர்ஸ் ஆஃப் √3. அப்ப என்னது? பை பை 60 டிகிரி. பை பை 3. கரெக்டா கண்ணு? ஓகே சார். அப்ப கோன் வந்து மேல தான் இருக்குது. அப்ப 0 to நம்ம ஆல்ரெடி பை வந்து 0 to π/3. அப்போ பையோட ரேஞ்ச் தெரிஞ்சது. சரி பையோட ரேஞ்ச் வந்து 0 to π/3. இதை எதை வச்சு போட்டோம்? கோனோட ஈக்குவேஷன். அடுத்து ஸ்பியரோட ஈக்குவேஷன் நீங்க சொன்னது மேபி கரெக்டா தான் இருக்கும். செக் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் வந்து r² = a² ன்னு வரும் சார். அப்ப ரைட். அப்ப r ஓட ரேஞ்ச் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. 0 to a ன்னு வந்து தெரிஞ்சிச்சு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஸ்பியரோட ஈக்குவேஷன் டைரக்டா இன்கேஸ் வந்துட்டு இன்கேஸ் இப்போ கீழ இருக்கிறது கவர் ஆயிருந்துச்சுன்னா நான் -a to a ன்னு எடுக்கணுமா? அவங்க மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து நம்ம இதுதான் எடுக்கிறோம். 0 to a தான் கொடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் இதுதான் எடுக்கிறோம். ஸ்பெரிக்கல் 0. ஓகே சார். அவன் மேபி புல் குவாட்ரண்ட் எடுன்னு சொல்லியிருந்து அதை புல் ஆக்டோன் எடுன்னு சொல்லியிருந்தா நம்ம அதை பத்தி பேசலாம். மேக்ஸிமம் இந்த கட் பை பாருங்க, இங்க கட் பைன்னு சொன்னா நம்ம எபோ ஆக்சிஸ் ஒரு கோன் இங்க மேல ஆக்சிஸ் இருக்குது. ஏன்னா z² மேல தான் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 to a தான் எடுக்க போறாங்க. சரிங்க, மேக்ஸிமம் 0 to a தான் எடுக்க போறோம். சரியாமா? ஓகே சார். எஸ். டயகிராம் இந்த ஷேப் இருக்கணும். 0 to a தான் எடுக்கும். அவன் இந்த மாதிரி கட் இல்லாத இதெல்லாம் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அதை பத்தி யோசிக்கலாம். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் ஓகேங்களா? இப்போ டீட்டாவோட வேலை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். டீட்டாவோட வேலை என்னது? அவன் எதுவுமே டீட்டா பத்தி சொல்லினா புல் ஸ்பியர் வருதுங்கிறது. புல் ஸ்பியரோட ரேஞ்ச் வந்து 0 to 2π. அவ்வளவுதான். 0 to 2π 0 to π/3. அவன் வந்து வால்யூம் கொடுக்கல, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ட்ரிபிள் இன்டெகிரல் கண்டுபிடிக்க போறோம். அவன் கொடுக்கலனா வால்யூம் ஃபார்முலா x² + y². x² + y² வந்துட்டு r² sin² ஃபைனல். sin² ஃபைனல் ஆல்ரெடி தெரியும். இதனோட ரேஞ்ச் என்ன? சோ r⁴ sin³ sin π. அவ்வளவுதான். அப்ப ரேஞ்ச் பண்ணி மாத்திக்கலாம். நீ சொன்னது கரெக்ட். அது அப்படியே ரேஞ்ச் மாத்திக்கலாம். அப்ப என்ன எழுத போறேன்? அதை வந்து v ன்னு எடுத்துக்கிறேன்.
ட்ரிபிள் இன்டெக்ரல் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாமே லிமிட் தான். இது வந்து கான்ஸ்டன்ட்டா ஆர் இருக்கு. ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் பை இங்க என்ன கிடைக்குது டிஆர் டி பை டி டீட்டான் ஆகும். கரெக்டாமா? நீ சொன்ன மாதிரி ரேஞ்ச் என்ன எஸ் கிடைக்குது? சார். 0 டு ஏன்னு நினைக்கிறேன். கரெக்டா 0 டு ஏ தான் சொன்னீங்க. எஸ் சார். 0 0 to a. ஏ இங்க என்ன கிடைக்குது? 0 டு பை பை 3. கரெக்டாப்பா? இது எஸ் 0 சார். டு 2 பை. 0 டு 2 பை. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? சார் எல்லாமே எல்லாமே இண்டிபெண்டன்ட்டா இருக்கு சார். ஓகே. தனித்தனியா பண்ணிக்கலாம். தனித்தனியா பண்ணிக்கலாம். நீ சொன்னது கரெக்ட். எல்லாமே இண்டிபெண்டன்டா ஓகே இருக்கு. சார். தனித்தனியாவும் பண்ணிக்கலாம். சூப்பர். அந்த ஐடியாவும் அப்ளை பண்ணிக்கலாம். வெரி குட். அப்போ அப்ளை பண்ணிங்க. மேபி வேரியபிள்ல 2 டைம் செக் பண்ணிக்க. மாத்தி இது போட்டால் ஆன்சர் தப்பா வந்துடும் போது. மூணுமே கான்ஸ்டன்ட் தான். நோ இஷ்யூஸ். நீ ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். அப்போ இன்டெகிரல் 0 டு 2 பை இங்க டீட்டாக்கு வேல்யூ இருக்குதா? டி டீட்டா தான். டி டீட்டா போட்டுக்கோங்க. இன்டெகிரல் 0 அப்புறம் டு இன்டெக்ரல் 0 to pi by 3 sin sin cube phi d phi. sin cube பை டி பை. இது ஒரு பார்ட் முடிஞ்சது. லாஸ்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. அது ஈஸி தான். செகண்ட் பார்ட் தான் கஷ்டமா r இருக்குது. power செகண்ட் 4 t. அப்போ நம்மளுக்கு செகண்ட் பார்ட் இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்துருக்குது. கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டு முடிச்சிருங்க. செகண்ட் பார்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். அது தெரிஞ்சா இப்போவே அப்ளை பண்ணிடு. இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டு ஈஸி. நான் ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிடலாம். இதனோட வேல்யூ நிறைய டைம் போட்டு இதனோட வேல்யூ என்ன 2 பை. கரெக்டுங்களா? அதே மாதிரி இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்? Integral ஆர் பவர் பை பை 5 அப்ப ஏ so பவர் integral sin cube theta வந்துட்டு 3 sin x minus sin 3x by 4 அந்த ஃபார்முலா தெரிஞ்சா சூப்பர் இருக்கும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சுச்சுல. ஓகே. அதனால இப்பவே நீங்க அப்ளை பண்ணிருங்க. என்ன ஆகும்? 3 sin பை மைனஸ் sin 3 பை டிவைடட் பை 4 இன்டு டி பை. சரியா கண்ணு? இது கரெக்ட். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா அப்ளை பண்ணி போட்டுங்க. மீதி ரெண்டு இன்டகிரேஷன் முடிச்சிட்டேன். மீதி இந்த ரெண்டு இன்டகிரேஷன் முடிச்ச இந்த ரிசல்ட் தான் வருதுன்னு பாருங்க கண்ணு. 2 பை a பவர் 5 பை 5. அது மட்டும் கரெக்ட்டா செக் பண்ணிடுங்க கண்ணு. கரெக்ட் தானே? எஸ் சார். அப்ப என்ன இது கிடைக்குது? வந்துருச்சு சார். 2 பை pi by 5 a power 5 5 into 4 20. integral 0 to pi by 3. சார் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் சார். பை 4 மொத்தமா வெளியில எடுத்துட்டு integral 0 to pi by 3 3 கான்ஸ்டன்ட்டா இருக்கும். sin 5 மட்டும் இன்டகிரேட் பண்ணணும். sin 5 d 5 மைனஸ் integral 0 to pi by 3 sin 3 phi d 5. கரெக்ட்டுமா கரெக்ட். ஸோ இப்போ v is equal to pi by 10 a power 5. கரெக்ட். pi by 10 a power 10. இங்க என்ன வருது நீங்க 3 மைனஸ் cos pi. கரெக்ட்டா? மைனஸ் cos pi. எஸ் சார். இது லிமிட் என்ன? 0 to pi by 3. 0 to pi by 3 minus of minus plus minus of 1 minus by yes sir plus 1 by 3 0 to pi by cos 5 0 to pi by 3. So இப்போ pi by 10 a power 5 cos pi by 3 வந்துட்டு cos 3 value cos 16 1 by 2 okay sir 1 by 2 3 into minus 1 by 2 minus 1 sorry plus 1 ஆமா plus 1 thank you plus 1 தான் sir plus 1 plus 1 தான் மாத்திட்டேன் plus 1 by 3 into 1 by 3 into 1 by 2 pi by 3 cos pi by 3 வந்து 3 னு வரும். அப்போ cos pi வந்து -1 cos 0 ஓட வேல்யூ என்ன? cos 0 ஓட வேல்யூ -0 cos 0 வந்து 0 னா -1 ஓகே -1 வரும். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல மொத்தமா ஓகே ஓகே சார் புரியுதா? ஏன்னா 3 பை இது 3 பை வந்து 3 கட் ஆயிரு வெறும் பை வரும் இந்த இடத்துல போட்டீங்கன்னா. அப்ப cos பை ஓட வேல்யூ -1 ஓகே சார் cos 0 ஓட வேல்யூ ஆல்சோ
காஸ் ஜீரோ அப்பர் லோயர் லிமிட்னால மைனஸ் 1. ஓகே சார். அப்போ பை ஏ பவர் பை டிவைட் பை 10. இந்த இடத்துல என்ன கிடைக்குது, ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா 1/2. 3/2 3/2 ப்ளஸ் மைனஸ் 2/3. இது சிம்பிளிஃபை பண்றாங்க, நம்ம முடிஞ்சு மேக்ஸிமம் 90%. எல்சிஎம் வந்துட்டு 6 சார். எல்சிஎம் 6. 9 minus 4. 9 5/6. 4. 9 minus 4. Yes. 5/6. 2 pi a power 5/12. கரெக்டாக நம்ம போட்ட ஆன்சர் சரியா கரெக்டாக வந்துச்சு. ஓகே சார். அப்போ என்னாச்சு, இவங்க கட் ஆகிடும் 12. அப்போ பை ஏ பவர் 5 டிவைட் பை 5/12. cubic units. ஓகே சார். இதான் ஸ்பெரிக்கல் கோன் ரோட். மேக்ஸிமம் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் கொஸ்டின் போட்டுக்கணும்.